என் கடவுள், யாவே என் கடவுள், யாவே என் கடவுள். எலியா என்றால் யாவே என் கடவுள். யா 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 யா. தந்தை, மகன், தூய ஆவியானவரின் பெயராலே ஆமென். Praise the Lord Jesus Christ. ஓகே, இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது எலியாவின் ஜெபம். எலியாவின் ஜெபத்தில் நாம் போன தடவை தியானித்தது, அவர் எப்படி பாகால் கடவுள் உண்மையான கடவுள் அல்ல, யாவேவே மெய்யான கடவுள், உண்மையான கடவுள் என்பதை அவர் நிரூபித்து காண்பித்தார் அப்படின்னு நான் பார்த்தோம் இல்லையா? இப்போ இன்னைக்கு நாம் பார்க்க போகிறது அவருடைய ஜெபத்தின் வல்லமை. மழையை நிற்க செய்தவர் மழையை மீண்டும் வர செய்யக்கூடிய ஒரு நம்பிக்கை உள்ள ஒரு ஜெபம். 1 அரசர்கள் 17ஆம் அதிகாரத்துல நாம் முதல் வசனத்தை நம்ம படித்தோம். ஆகாபு அரசிடம் எலியா போய் சொல்கிறார், இந்த மாதிரி மழை இனிமே பெய்யாதுன்று, பனியும் வராதுன்னு. அதே போல நின்றது, பஞ்சம் வந்தது. இப்போ 18ஆம் அதிகாரத்துல 42 முதல் 45 வரையும் உள்ள இருக்க பகுதியில தான் எப்படி பஞ்சம் தீர்ந்தது மழை பெய்ததனால் அப்படின்னு நம்ம பார்க்கிறோம். சரி, நம்ம தியானிப்போமா? 42வது இறைவார்த்தை. ஆகாபு உணவும் பானமும் அருந்து சென்றவுடன் எலியா கர்மேல் மலையின் உச்சிக்கு ஏறி சென்று அங்கே தரையில் மண்டிட்டு தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டார். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் மலைக்கு ஏறி சென்றார். கர்மேல் மலைக்கு ஏறி சென்றார். மலை என்பதே நம்ம பைபிள்ல பார்க்கும்போது இட்ஸ் அ பிளேஸ் ஆஃப் வர்ஷிப். ஒரு தொழுகையின் இடமா மாறுது, ஒரு ஜெபத்தின் இடம் மாறும். ஒரு அதற்கு இன்னொரு அர்த்தம் என்ன சொல்லுவாங்க அப்படின்னா, ஹோலி மவுண்டன், அதாவது தூய மலை. கர்மெல் மலைன்றது தூய மலை, அது ஹோலி மவுண்டன் அப்படின்னு சொல்லி எகிப்தியர்கள் அதை சொல்லுவார்கள். அப்போ ஏன் ஹோலி அப்படின்னு மலை என்பது பைபிள்ல நம்ம பார்க்கணும். பிப்ளிக்கில் பார்த்தீங்கன்னா நிறைய மலைகள் நம்ம பார்க்குறோம். அதுல ஒரு சில மலைகளை பற்றி பார்க்கும்போது எல்லா தெய்வ அனுபவமும் எங்க பார்க்குறோம் அப்படின்னா மலையின் மேலதான், மலை உச்சியில. ஸோ இட்ஸ் அ சிம்பாலிக் ஆஃப் த டுவெல்லிங் பிளேஸ் ஆஃப் காட். ஃபார் எக்ஸாம்பிள் எடுத்துக்கோங்க, அரராத் மலை, யாரு? நோவாவின் பெட்டகம் அங்கே போய் அந்த இடத்துல அடைக்கல் சேர்ந்தது. அடுத்தது ஹொரேப். ஹொரேப் என்ற மலையில தான் மோய்சன் யாரோடு பேசினார்? கடவுளோடு பேசினார். அதே போல சைனாய் மலையில ஆண்டவர் தன்னுடைய 10 கட்டளைகளை மோய்சனிடம் கொடுத்தார். அடுத்த மலை மோரியா. மோரியா மலையில் என்ன ஆச்சு? ஆபிரகாம் ஈசாக்கை பலியாக கொடுத்தார். அந்த பலியாக கொடுக்கிற நேரத்துல அவருடைய நம்பிக்கைக்கு, அவருடைய விசுவாசத்திற்கு பரிசாக கடவுள் கொடுத்தது என்னது? அந்த லேம்ப், அந்த ஆட்டுக்குட்டியை கொடுத்து அந்த ஈசாக்கின் பலியை மாற்றினார். தன்னுடைய நம்பிக்கைக்கு ஒரு பதில் கொடுத்த இடம்தான் மோரியா என்ற மலை. அடுத்து பார்க்கறது ஒலிவமலை. ஒலிவமலையில என்னாச்சு? இயேசு போய் ஜெபித்தார். தன் பாடுகளுக்கு முன்பாக அவர் போய் ஜெபித்த ஒரு இடம்தான் ஒலிவமலை. அதே ஒலிவமலையில தான் நம்ம திருத்துதர் பணிகளில் பார்ப்போம், விண்ணேற்பம் அடைந்ததும் அதே இடத்துல இருந்தான். எல்லா அப்போஸ்தலர்கள் பார்க்க இவர் விண்ணகத்திற்கு அப்படியே எடுத்து செல்லப்பட்டார், அப்படியே போனார், விண்ணேற்பம் அடைந்தார். அதே போல இன்னொரு மலை பார்க்கும், தாபூர் மலை. தாபூர் மலை என்னது? சீடர்களோடு சென்ற போது உருமாற்றம் அடைந்த ஒரு மலை. கடைசியாக கொல்கத்தா அல்லது கல்வாரியின் மலை. நமக்கு மீட்பை பெற்றுத்தர ஆண்டவராக இயேசு சிலுவையில் தொங்கி மரித்து, அந்த சிலுவையில் அதே நேரத்துல அருகில் இருந்த கல்வர்களையும் மீட்ட ஒரு அருமையான மலை, மீட்பின் மலை. அப்ப மலைக்கு ஏறி செல்வது அப்படின்னா, கெட் இன் டு தட் காட் எக்ஸ்பீரியன்ஸ் ஆஃப் யுவர் பாஸ்ட்.
கடவுள் உங்களோடு ஏற்கனவே நிறைய அனுபவங்கள் கொடுத்துருப்பாங்க இல்லையா, அந்த அனுபவத்திற்குள்ளாக கடந்து போகணும். அந்த அனுபவத்திலிருந்து இறை பிரசனத்திற்குள்ளாக வரணும். ஆண்டவர் இறை பிரசனத்துக்குள்ள வருவதுதான் இந்த மலைக்கு ஏறி செல்வது என்பது அடையாளம். அடுத்து நம்ம படித்தோம் ஹிஸ் பொசிஷன், ஹிஸ் பாஸ்டர். எப்படி ஜெபிச்சாரு பாருங்க. தரையில் மண்டியிட்டு மலையில் ஏறி சென்றவர் தரையில் மண்டியிடுகிறார். ஹியூமிலிட்டி, தாழ்ச்சி, தன்னையே முழுமையாய் தாழ்த்துகிறார். ஓகே, அதோடு சேர்ந்து தம் முழங்கால்களுக்கு இடையே முகத்தை புதைத்து கொண்டு, தன் முழங்காலுக்கு இடையில முகத்தை எப்படின்னா ஃபுல்லா ஹீஸ் பென்ட் டவுன், தன் முழுமையா அப்படியே சரண்டர். ஸோ நம்ம ஜெபங்கள் எல்லாமே எப்படி இருக்குன்னா சரண்டர் ப்ரேயர். கடவுளுக்கு முழுமையாய் நம்மை கொடுத்து அவருடைய சித்தம், என்னுடைய சித்தம் அல்ல ஆண்டவரே, என்னுடைய விருப்பம் அல்ல ஆண்டவரே, உம்முடைய விருப்பம் நிறைவேற்றும் என்று சொல்லி முழுமையாய் நம்மை தாழ்த்தி ஒப்பு கொடுக்கணும். தட் இஸ் another attitude of prayer. நமக்கு கடவுள் நம்மிடம் எதிர்பார்க்கிற ஒரு அருமையான பண்பு என்ன அப்படின்னா தாழ்ச்சி, சரண்டர், முழுமையாய் நம்மையே அர்ப்பணித்தல். இந்த தாழ்ச்சியோடு வர்ஷிப்போட மண்டிட்டு அவர் என்ன ஜெபித்தார் பாருங்க. இப்ப எலியாவின் ஜெபம் அப்படின்னு சொன்னா வாய் விட்டு அவர் ஜெபிக்கல, அந்த மண்டிட்டு பொசிஷன் தான், தன்னை முழுமையா சரண்டர் பண்ண ஜெபம் தான். அந்த ஜெபத்தின் வல்லமை எங்க இருக்குன்னு பாத்தீங்கன்னா 45வது இறைவார்த்தையில நாம் படிக்கிறோம். வானம் இருண்டது, கார்மேகம் சூழ்ந்தது, காற்று அடித்தது, பெரும் மழை பெய்தது. இதாங்க அப்ப நம்ம ஜெபத்தில் இருக்க வேண்டிய 3 பண்புகள் இதுதான். தாழ்ச்சி, அர்ப்பணம். ஆண்டவர் என்னுடைய விருப்பம் அல்ல, அவருடைய விருப்பம் அதுக்கு முழுமையாய் என்னையே ஒப்பு கொடுக்கணும். அதனுடைய பலன் நமக்கு கிடைக்க போறது நம்பிக்கையின் ஜெபத்தின் மூலமாக, அந்த அமைதியான ஜெபத்தின் மூலமாக நமக்கு கிடைக்க போறது வெற்றி தான். இறைவனிருந்து ஜெபிப்போமா? ஆண்டவரே, எலியாவை போல நாங்கள் ஜெபிக்கணும். அவர் ஜெபத்துல அந்த சைலண்ட் ப்ரேயர்ல அவர் தன்னையே முழுமையாய் ஒரு பாதத்துல தரை மட்டும் தாழ்த்தி ஒப்பு கொடுத்த அந்த பிரசனத்திலேயே ஆண்டவரே எவ்வளோ பெரிய அற்புதம் நடந்தது. 3 ஆண்டு காலமாக பெய்யாத மழை பெய்ய செய்தது. அதே போல ஆண்டவரே எங்களுக்குள்ள எங்கள் விசுவாசத்தை அதிகப்படுத்தும். நாங்கள் உம்மில் வைத்திருக்கிற நம்பிக்கை நாளுக்கு நாள் அதிகப்படுத்த வேண்டுமாய் ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, உம்மை நம்பி வாழ்கிற யாரும் ஒரு நாளும் வெட்கப்பட்டு போவதில்லை என்பதை எங்களுக்கு உணர செய்யும், எங்களை பலப்படுத்தும். அன்பு தெய்வத்தாயே, உம்மை போல் நாங்கள் ஜெபிக்கவும், யோசேப்பே உம்மை போல் அமைதியில் நாங்கள் ஜெபிக்கவும், அனைத்து வானத்துதர்களே புனிதர்களே உங்களைப் போல அதே அமைதியில் நாங்கள் ஜெபிக்கவும், தாழ்ச்சியோடு ஜெபிக்கவும் வரம் தாரும். ஆமென். God bless you. Ave Maria, Ave Maria, Ave Maria. லைக் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க.